அகில உலகத்தையும் ஆளும் நம்ம ஆதிசக்தி சதி என்ற பெண்ணாக தக்ஷனுக்கு மகளாக பிறந்து மனித குலத்தில் ஒரு புதிய அத்தியாயம் படைத்துள்ளார். ஒரு நாள் சதியின் கனவில் தோன்றிய சிவன் சக்தியை பற்றி கூறி சிவனும் சக்தியும் விரைவில் ஒன்றிணைய 5 எழுத்து மந்திரத்தின் மகிமையை கூற சதியோ உடனே நதிக்கரைக்கு சென்று சிவலிங்கம் செய்து பூஜிக்க அதை கண்ட தக்ஷன் சதியிடம் எவ்வளவோ எடுத்துக்குறியும் கேட்காததால் மகள் இப்படி சிவலிங்கத்தை பூஜை செய்வது கொஞ்சம் கூட பிடிக்காமல் கோபமாக சென்று விட்டார் தக்ஷன். அதே சமயத்தில் அதே நேரத்தில் 3 உலகிலும் வெவ்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. ஒரு தடவை வானுலகத்தில் காமதேவன் ஆடல் பாடல்னு ஒரே சந்தோஷமா இருக்கும்போது அந்த இடத்துக்கு நாரதர் வர்றாரு. நாரதர் வர்றத பார்த்ததும் காமதேவன் நாரதர்கிட்ட என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு நாரதர், இல்லை காமதேவா, நீ ஏதோ மலர்வளை வச்சிருக்கியாமே, அதை யார் மேலே படுதோ அவங்க உடனே உன் காம வலையில் விழுந்துருவாங்களாமேன்னு கேட்க அதுக்கு காமதேவனும் ஆமான்னு சொல்கிறாரு. ஆனால் இதை நாரதர் சந்தேகமாகவே கேட்குறாரு. உடனே காமதேவன் சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த சந்தேகம் போகணும்னா நீங்களே ஒருத்தரை சொல்லுங்க நாரதரே, நான் அவங்க மேலே இந்த மலர் வலையை வீசுறேன்னு சொல்லவும் நம்ம நாரதர் சொல்கிறாரு தேவி சந்தியான்னு. அதுக்கு காமதேவனும் யார் இந்த சந்தியான்னு கேட்க அதுக்கு நாரதர், அவள் ஒரு பிரம்மச்சாரி, அவள் ரிஷி முனிகளுக்கு சேவை செய்கிறதையே வழக்கமாக கொண்டவள், அதனால உன்னோட மலர்வலை அவளிடம் வேலை செய்யாதுன்னு சொல்ல காமதேவனும் சரின்னு போட்டிக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்படியே இந்த பக்கம் ரிஷி முனிவர்களோட ஆசிரமத்தை காட்டுறாங்க. ஆசிரமத்தில் சந்தியாவும் ரிஷி முனிகளும் யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம காமதேவன் வந்துடுறாரு. வந்த காமதேவன் சந்தியா மேலே மலர் வலையை வீசுகிறாரு. மலர் வலை சந்தியா மேலே பட்ட உடனே சந்தியா காமதேவன் மேலே காதல் வசப்படுறாங்க. காதல் வசப்பட்டு அவர் பின்னாடியே போயிட்டுருக்கும்போது அதை கண்ட பிரம்மதேவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. பிரம்மரை பார்த்ததும் சந்தியா பிரம்மர் மீது காதல் வயப்பட்டு சந்தியா பின்னாடியே பிரம்மர் போகிறாரு. இதை கண்ட ரிஷி முனிவர்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க. சிவன் உடனே கிளம்பி வந்து பிரம்மரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் படைப்பின் கடவுள் தானே, கூடவே நீதி நேர்மை எல்லாவற்றிற்கும் கட்டுப்பட்டவர் நீங்கள், உங்கள் மகன் காமதேவன் தான் கலகம் செய்கிறான்னா நீங்களுமா அப்படின்னு நல்லா 4 வார்த்தை கேட்குறாரு நம்ம சிவன் பிரம்மரையும் சந்தியாவையும் பார்த்து. அதுக்கு 2 பேரும் நாங்கள் இதை எப்படி பண்ணோன்னே தெரியல, எங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்க அதுக்கு சிவன் கோவமா, உன்னோட பதவிக்கு நீ களங்கம் செஞ்சுட்ட, உன்னை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி கிளம்பிடுறாரு இங்கேருந்து நம்ம சிவபெருமான். அந்த இடத்துக்கு காமதேவன் வந்து என்னை மன்னிச்சிருங்க தந்தையேன்னு சொல்ல உன் வாயால என்னை தந்தைன்னு கூப்பிடாதன்னு சொல்லிடுறாரு பிரம்மர். காமதேவனும் உன் சோதனைக்கு சந்தியாவை யூஸ் பண்ணிக்கிட்ட, அவளுக்கு உதவ போன என்னையும் தந்தைன்னு கூட பார்க்காம காம வலையில இழுத்து விட்ட, இனிமே என்கிட்ட பேசாத, நீ செய்த தவறுக்கு உனக்கு நான் சாபம் தர்றேன்னு சொல்லி சிவனை ஆராதனை செய்ய இடத்தை நீ களங்கப்படுத்திட்டதுனால அவரே உன்னை ஒரு நாள் எரிச்சிருவார்னு சொல்றாரு. காமதேவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறாரு. அதுக்கு பிரம்மர் சொல்றாரு, சாபங்கிறது வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி, போன அம்பு திரும்ப வில்லுக்கு வராது, அது மாதிரி தான் சாபம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு பிரம்மர். இங்கிட்ட சந்தியா தான் கலங்கப்பட்டதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு, நான் கலங்கப்பட்டுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமே நான் உயிரோட இருக்கவே கூடாதுன்னு சொல்லி சாக போறாங்க. தேவி சந்தியாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணிருங்க.